பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்கள் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், எங்கள் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளை இன்றைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, நொறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மை உருவாக்கின கிருபையே, நொறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 107 சங்கீதம் 42 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமது வாழ்வில் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை நடத்துகிற பாதையை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே 2 விதமான ஜனங்கள் நம்மை சுற்றி இருப்பதால் 2 வெவ்வேறு கோணங்களில் நம்மை குறித்து அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமக்கு நெருக்கமான சிநேகிதர்களாக நம்மோடு கூட உலக பிரமாணமான நட்பு கொண்டிருந்தவர்கள் நம்மை கண்டு பயந்து நம்மில் உண்டாயிருக்கிற திடீர் மாற்றங்களை கண்டு பரியாசம் பண்ணக்கூட ஆரம்பிப்பார்கள். இன்னொரு ஜனக்கூட்டம் நம்மை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பதால் நம்மில் அவர்கள் காண்கின்ற நன்மையான மாற்றங்களை கண்டு இது எப்படியானது என்று சந்தோஷப்படவும் செய்வார்கள். இப்படிப்பட்ட வேளைகளில் சிலரால் நமது வாழ்வில் மாற்றத்தை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதாவது நமது வாழ்விலே கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மாற்றங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்களுக்கு தெரிந்தபடி பரியாசம் கூட பண்ண தொடங்குவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நிலை குலையாமல் கர்த்தரை பற்றி கொண்டு வாழும்போது அவர்கள் கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் காரியங்களை செய்து அவர்களை பிரமிக்க செய்வார். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஊழியத்தினுடைய பாதையிலே, அதாவது நான் ரிசைன் பண்ணிவிட்டு பேங்க்லேருந்து வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சியாக சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இந்தியன் பேங்க்கில் பாரிஸ் கார்னரில் 2 பிரான்ச் இருந்தது. ஒரு பிரான்ச் அங்கே ரிங்கிசெட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கும், இன்னொரு பிரான்ச் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அப்படி இருந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து அதிகமான ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை கண்டபோது என்ன அந்த பிரான்ச்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணாங்க, என்னை கொண்டு போய் இன்னொரு பிரான்ச்சுக்கு போட்டுட்டாங்க. அங்கே யாருமே இல்லாத பிரான்ச், தனியாக நான் உட்காந்து கொண்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்போ மேனேஜரை கேட்டேன், என்ன சார் இப்படி கொண்டு போய் என்ன தனியாக ஒரு இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இங்கே வீணா மத கலவரம் வருது இல்லை அவரண்டியன், உங்களுடைய ப்ரேயர்ஸலுக்கு எல்லாரும் உட்கார்றதுனால நீங்கள் எல்லாரும் கிறிஸ்டியனாக மாற்ற ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து எனக்காக அந்த பழைய பில்டிங்கில் போய் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
அங்கே நான் பேசாமல் தனியாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அப்போ ஃபோன் பண்ணி மேனேஜர் சொன்னார், அப்போ உனக்கு வேண்டிய கூலர், உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அனுமதிச்சுட்டு ஒரு மாதத்துக்கு கடைசி நாட்கள் ஒரு 5 நாட்கள் மட்டும் இங்கேருந்து கொஞ்சம் 5 பேர் வந்து அங்கே கொஞ்சம் ஸ்டேஷனரி ஒர்க்கு பார்ப்பாங்க அப்படின்னாங்க. யாரையாவது அனுப்புங்க சார்னு சொல்லிட்டு சாவி கொத்து மட்டும் என் கையில் இருந்ததும் காலையில் நான் வந்து மெயின் பிரான்ச்சில் என்னுடைய சாவி கொத்து எடுத்துக்கிட்டு நான் யூஸ்வலாக அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு நான் அங்கே அதை திறந்து நாங்கள் உள்ள உட்காந்து கொள்வேன், தனியாக உட்காந்து கொண்டிருப்பேன். அப்படி எந்த நாட்களில் ஒரு நாள் நான் கொஞ்சம் வரும்போது எனக்கு காலையில் புறப்பட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது பஸ் எனக்கு கொஞ்சம் கிடைக்காம போயிடுச்சு. உடனே அந்த வழியில் இறங்கி என்னுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, சார் அங்கே பிரான்ச்சு திறக்கலை, நான் கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா வந்து நான் சாவி வாங்கிட்டு போனோம், வேறு யாராவது போகிறதா இருந்தால் இன்றைக்கி மாதத்தினுடைய கடைசி 5 நாட்களாக இருக்கிறதுனால ராமகிருஷ்ணன் சார் மற்றவங்களாம் போவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் சாவி கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். யூஸ்வலாக நான் 9:30க்கு கரெக்டாக உள்ளே இருப்பேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு 10 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு ஆஃபீஸர் அவர் சாவி கொத்த வாங்கிட்டு உள்ளே போய் கதை சாவி கதை எல்லாம் திறந்துட்டு எல்லாம் சீட்டில் போய் உட்கார போய் அவர் ஆரம்பித்த வேளையில் திடீர்னு ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கேட்டு அங்கே என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்துருக்கிற அந்த சீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு 3 இதுங்க டியூப் லைட்டு எல்லாம் வெடித்து செதறி நான் உட்காந்து அந்த சீட்டே தெரியாத அளவுக்கு மூடி போய் அங்கே அதுக்கு ஃபேன் அருந்து கீழே விழுந்து ஒரே நாளில் ஒரே வேலையில் எல்லாம் அப்படி நடந்து முடிச்சா. அவர் பயந்து, அவர் ரொம்ப பயந்த சுவாமி உள்ளவர். அவர் ஒடியா அந்த ரோட்டில் வந்து நின்று கொண்டு மாடியில் நின்று கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் போயிருக்கிறாங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்த்து, அதாவது என்னன்னா காலையில் 9:30 மணிக்கு வந்து உட்காந்துருவானே, வந்து இப்படி உட்காந்துருந்தா இன்றைக்கி இதெல்லாம் வெடித்து செதறி தனியாக மாட்டின்னு இருப்பானே, பாரு எப்படி ஆண்டவர் அவனை காப்பாற்றிருக்கிறார் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போது நான் படியே நான் நேரத்தில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஐயோ வந்து பார்ப்பா உன் ஆண்டவர் நிஜமாவே மெய்யான ஆண்டவர்ரா அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னாங்க, போய் பாரு உன் சீட்டே அங்கே காணோம் அப்படின்னு போய் அங்கே பார்த்தா என்னுடைய நான் உட்காந்து அந்த சேர்கள்லாம் ஒன்றுமே இல்லாதபடி எல்லாத்துமேலேயும் 3 டியூப் லைட்டு வெடித்து சதறி கொட்டி எல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்து. நான் சொன்னேன், ஆண்டவர் தான் இன்னைக்கு நான் நேரத்துக்கு வராதபடி என்னை தடுத்து நிறுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமகிருஷ்ணன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், எப்பா நீ நம்பி இருக்கிற தெய்வம் உண்மையான தெய்வப்பா, உன்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் ஒரு பெரிய சாட்சியை கத்ததாமே அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் காண கத்ததாமே கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலத்தில் நான் அதே ஆஃபீஸில் சினிமா பாடகனாக இருந்ததுனால என்னுடைய திடீர் மாற்றம், அதாவது ரட்சிப்பு அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவங்களால என்னை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் உண்மையாகவே நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதற்கு ஆண்டவர் இந்த ஒரு விபத்தின் மூலமாய் சாட்சி கொடுத்த போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, உண்மையாகவே நீ தேடி போயிருக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர், அவரே உன்னை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி அந்த நாளிலே அதை இந்த ஆஃபீஸ்க்கும் வந்து அநேகர் சாட்சியாய் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நம்மை குறித்து நாம் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். அதுதான் இருக்கிறதே பெரிய சாட்சி. இந்த நாளிலும் நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நியாயக்கடெல்லாம் தன் வாயை மூடும் என்று சொன்னீரே தகப்பனே, அப்படியாய் எங்களை புரிந்து கொள்ளாத ஜனங்கள், ரட்சிப்பை உணராத ஜனங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் எல்லாரும் வாயை மூடும்படியாக காரியத்தை செய்து கர்த்தாவே உடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் உயர்த்தி கொள்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உமக்கென்று வைராக்கியமாய் ஓட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.